அனைவருக்கும் பொதுவான அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கிக் கொண்டு தமிழீழ விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை இந்த மாவீரர்களை நெஞ்சிலே இருத்தி கொண்டு தமிழ் இன அழிப்பு இனப்படுகொலையாலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் உறவுகளை மனதிலே நிறுத்தி கொண்டு இன்றைய இந்த நன்னாளிலே ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று ஒரு ஆரம்ப நிகழ்விலும் தமிழர்களாக ஈழத்தமிழர்களாக எங்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவையை அறிந்து இன்றைய இந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே கட்சி அரசியலை கடந்து தேர்தல் அரசியலை கடந்து சிவில் அமைப்புகளாக மக்கள் இயக்கங்களாக பாதிக்கப்பட்ட தரப்புகளாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய இனத்தினுடைய உரிமைக்காகவும் தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே போராட வேண்டிய ஒரு நிலையிலே இன்றைய இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. அந்த விதத்திலே இந்த ஆரம்பம் அதனுடைய இலக்கை எட்டும் வரையான அந்த பயணத்திலே அனைவரையும் உள்ளடக்கி அதே நேரம் ஈழத்தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை, தமிழர்களுடைய மரபு ரீதியான வரலாற்று வழி தாயகம் மற்றும் தமிழ் தேசிய இனம் என்கின்ற எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளை அடித்தளமாக கொண்டு எங்களுக்கான விடுதலையை அடைவதற்கு பயணிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த முயற்சிகளுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முயற்சிப்போம். எங்களுடைய அந்த ஒற்றுமை அதுதான் இறைவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த விதத்திலே தாயகத்திலும் புலம்பெயர்ந்தும் வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எங்களுடைய இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக செயற்படுவதற்கு இந்த ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று ஒரு நல்ல தளமாக களமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்வுக்கும் இந்த மன்றனுடைய செயற்பாடுகளுக்கும் ஆசி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.